என்னடா உன் நாட்டிய நீ காட்ட 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 பத்து அப்படி நட்டுக்கணும். கண்கள் 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 அது மட்டும் இல்ல அருமையா காட்ட 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 நம்ம ஐயாக்க அப்படியே ஊத்தணும். சொல்லு ஆமா அப்படி சொல்லி நாட்டி ஹெல்ப்பா இருக்கணும். எட்டுடைய நாட்டியத்தை
பண்ணுறாங்க அதுல. ஏய் யாரோ செஞ்சுட்டாங்க. நான் கிடையாது. நான் செஞ்சுட்டேன். நான் கிடையாது. யாரோ செஞ்சா. சரி பத்தியா? சரி விடு. ஐயா அந்த பெண்கள் சிறப்பாக நாட்டியத்தை ஆடி முடித்தாங்க. அந்த பெண்களுக்கு வேண்டிய தன்மானத்துக்கு ஒரு புது முடி கடமை. ஆமா புரியுதா? அப்ப அம்மா வந்து அண்ணா அயல் நாட்டுல படிப்பு முடித்து தாயக வந்திருக்கிறார். வந்து வரட்டும் அண்ணன் கிட்ட என்ன தயார் படிக்கிறார்? வந்து வர அண்ணனப்பா என்ன திருமணம் செய்ய போறாரா? அப்படியா? நான் வேண்டாம் சொன்னப்பா. ஆமா இவன் வேணும் வேணும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்டா. ஆமா நீ என்ன சொல்ற? என்ன சொன்னேன்? முதல்ல அண்ணன் தான் திருமணம் செய்ய கருத்து. ஓ உன் கருத்து ரெண்டு பேரும் கருத்து ஒண்ணா தான் இருக்குது. என் கருத்து என்ன கருத்து? நான் கருத்து சொல்றேன். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா ஏய் எவ்வளவு பேரே மாலகட பையா. டேய் அங்க இருவர் யாரு? அண்ணன் தங்கச்சிங்க. அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கலாமாடா? டேய் நீ யார் திருமணம் செய்ய? நான் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி அதான் எங்க அக்காவோட பொண்ணை கல்யாணம் பண்ணி அக்கே போயிட்டு குழந்தை அப்ப 3 வயசுல 2 பேரும் விட்டுட்டீங்க. சின்ன சிறு வயசுல உன்னை விட்டுட்டு அயல்நாடு போனா படிப்புக்கு படிப்பை முடிச்சிட்டு வந்து பார்த்தா இளம் பங்கையாக்க மங்கையா இருக்கிறேன் பருவ மங்கையா காட்சி அளிக்கிறேன். இந்த சமயத்துல நல்லதொரு வண்ண பார்த்து திருமணத்தை முடிச்சா கண்ணுக்கு அழகா இருக்குன்னு அண்ணனுடைய கருத்து. ஆனா அண்ணா வந்த உடனே வாலிபமா இருக்கா. இவருக்கு நல்லது இளவரசியை பார்த்து திருமணம் செய்து முடிச்சா நல்லா இருக்கு. என்னுடைய கருத்து உங்க 2 பேரும் கருத்து ஒண்ணுதான் இருக்கு. ஆனா அண்ணனுக்கு 7 வயசுல கல்யாணம் முடிஞ்சு போச்சு. என்னப்பா சொல்றீங்க? எனக்கு 7 வயதில் திருமணம் முடியலையா? அப்படி என்றால் என் மனைவி யார்? அவள் எங்கே இருக்கின்றாள்? அவள் பெயர் என்னப்பா? அவள் நாட்டு இளவரசி பேரோ சாந்தி. வயது 5. உனக்கு 7 வயது. கால சூழ்நிலை சந்தர்ப்பத்தால் அந்த திருமணம் முடிஞ்சது. அடுத்தபடியாக உன் கல்யாணம் தான் காத்திருக்குது. அப்ப நீ திருமணம் சொல்லிக்கலவா? சரிம்மா. யாரு மாப்பிள்ளை? எந்த நாட்டு இளவரசர்ப்பா? அப்படி கேளுமா. அமர் நாட்டு இளவரசி அமரன் தான் உனக்கு நான் திருமணம் செய்து வைக்க போறேன். இது அவருடைய ஐயோ அப்ப என் திருமணம் வேண்டாப்பா. அவரை பிடிக்க பிடிக்காது. எனக்கு பிடிக்காது. விட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் விட. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ மக வேணான்னு சொன்னபடிதான் சொல்றேன். ஆரம்பத்துல ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. அப்ப என்ன பார்த்த மாப்பிள்ளை தெரியும். அப்ப கேட்க மாட்டேன். வேற மாப்பிள்ளை. போடாங்க. டேய் ஆ பொழுது போயிட்டு போகுது. ஆமா எங்க போகுது? எங்க போனா? ஆமா. நான் பக்கமா எடுத்து சொல்லி கல்யாணத்தை முடிக்கலாம். சரிங்க. அப்பா அமரநாடு செல்ல வேண்டும். சாந்தியை சந்திக்க வேண்டும். அமரனை சந்திக்க வேண்டும். அறிவுரை சொல்ல எடுத்து சொல்லி நம்ம நாட்டுக்கு அழைத்து வருவதும் கடமை. ஒத்துழைப்பதும் கடமை. சரி.